السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? எப்படி கேட்குது? ஏதோ சத்தமா இருக்க மாதிரி இருக்கா இல்லை தெளிவா இருக்கா? தெளிவா இருக்கு. உங்களை உட்கார வச்சிருக்கிறாங்களா இல்லை நீங்களே உட்காந்துருக்கீங்களா? நீங்களே உட்காந்துருக்கீங்க அப்படிதானே? சரி. அதாவது இந்த அமர்வு ஆரம்பிக்கும் போது ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. ஏன்னா ஆர்கனைசர் என்ன சொன்னாரு, எல்லாம் நல்லா ஆக்டிவா இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. பிரியாணி சாப்பிட்டு ஆக்டிவ் இல்லாம இருக்க முடியுமா? சாப்பிட்ட போது ஆக்டிவ் தான், அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்படிதானே? இன்னும் கொஞ்ச நாள்ல ஆக்டிவா இருக்கும். எது? ஒரு ஜெனரேட்டர் ஆக்டிவ் ஆயிடும். எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். சவுண்ட் கம்மி பண்ணுங்க. சரியா? இப்ப என்னன்னா, நீங்க உங்களுக்குள்ள பேசிக்க கூடாது. சரியா? நான் என்ன சொன்னேன்? எஸ், உங்களுக்குள்ள பேசிக்க கூடாது. ஆனா நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா? என்னெல்லாம் கேட்கறோம்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஓகேவா? சரி. ஏன் ஒரு டாபிக் கொடுத்திருக்கிறாங்க. என்ன டாபிக் இது? நண்பர்கள் தேர்வு முறை. இந்த டாபிக் ஏன் கொடுத்திருக்கிறாங்க? இந்த டாபிக் ஏன் கொடுத்திருக்கிறாங்க? நண்பர்களை எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு டாபிக் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களா? அதான் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்துருக்கீங்க. அப்படிதானே? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களெல்லாம் பிரிக்க போறேன். இப்ப என்ன செய்யுங்கன்னா, 5 கவுண்ட் பண்ணுங்க. 1 அடிச்சு 2 3 1. சரியா? 5 வரைக்கும் மறுபடியும் 1 2 3 அப்படி வரும். என்ன நம்பர் சொல்லியிருக்கீங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 1 முன்னாடி ஒருத்தர் இருக்காரு. 3 4 5 அவரும் இருக்காரா? சரி. அடுத்து 4. அடுத்து அவ்வளவுதானா? நீங்க இருக்கீங்களா கிளாஸுக்குள்ளயா? அந்த ஸ்டூடெண்ட் நான் ஏத்துக்க மாட்டேன். நம்பர் 3 4 5 1 2 அவ்வளவுதான். இங்க இருக்கீங்களா? இல்ல. சரி. 1 சொன்னவங்க எல்லாம் இப்படி முன்னாடி வாங்க. 1ஆம் நம்பர் எல்லாம் இப்படி முன்னாடி வாங்க. அதான் 1ஆம் நம்பர் இப்படி வாங்க. கொஞ்சம் சீக்கிரமா. 2 இப்படி இந்த சைடு வாங்க. 3 இந்த சைடு இருக்கு.
பின்னாடி இருங்க. 3 அங்க. ஒரு 2 ரோ விட்டுட்டு 3 அங்க இருங்க. 3 4 அங்க. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பாருங்க. 4 அங்க போங்க. இதெல்லாம் 2 உட்கார்ந்துருங்க. இங்க இல்ல, அங்க இங்க உட்காருங்க. உட்காருங்க. ஃபைவ் பின்னாடி போயிருங்க. லாஸ்ட்ல 5 எல்லாம் பின்னாடி போயிருங்க. என்ன நம்பரு? சரி, இந்த 1ஆம் நம்பர் எது வரைக்கும் இருக்கிறீங்க? 3 ரோல இருக்கீங்களா? 1ஆம் நம்பர். சரி, இங்க 2 யாரெல்லாம் 2? நீங்க 3. சரி, 4. இப்ப எதுவுமே தெரியாம இப்ப கடைசியில வந்திருக்கீங்கல்ல, அவங்களாம் யாரு? எத்தனை பேர் இருக்கிறீங்க? 1 2 3 4 5. கரெக்டா இருக்கிறீங்க. வாங்க, ஒருத்தர் இப்படி வாங்க. நீங்க தான் லீடர்ஸ். ஒரு சேர் கொடுங்க அவருக்கு. ஒருத்தர் இங்க வாங்க. அடிச்சு இங்க வந்துருங்க. செகண்ட் ரூம் அங்க உட்காரு. அப்புறம் பின்னாடி வந்தவங்க இங்க உட்காருங்க. ஓகேவா? சரி, இங்க கவனிங்க. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? நீங்க உங்களுக்குள்ள பேசிக்க கூடாது. என்னை மட்டும் கவனிங்க. இப்போ உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? இப்போ நீங்க ஒரு செட்டப்ல உட்கார்ந்தீங்க இல்லையா? இப்ப நான் அதை கலைச்சு விட்டுட்டேன், கூட்டத்தை கலைச்சிட்டேன், அப்படிதானே? இப்ப பக்கத்துல இருக்கிறவங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? பக்கத்திலே இருக்கிறவங்க ஆமான்னு சொன்னா வம்புன்னு இல்லைன்னு சொல்லக்கூடாது. தெரிஞ்சவங்க தான் இருக்கிறாங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு சிலர் தெரியாதவங்களா இருப்பாங்க இல்லையா? சரி, இங்க கவனிங்க. இப்போ நண்பர்கள் அப்படின்றவங்க யாரு? அவங்கன்னா யாரு? அப்படின்னா வேற, சகோதரன் வேற. நான் கேட்கறவங்க மட்டும் சொல்லுங்க, சரியா? இப்போ 5ஆம் நம்பர் குரூப் எங்க? 5 நம்பர். நீங்க சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ்னா யாரு? 5ஆம் நம்பர் தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ்னா யாரு? நீங்க பின்னாடி 2 குரூப் 2 சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா யாரு? ஃப்ரெண்ட்ஸ்னா யாரு? ஃப்ரெண்டுனா நண்பன், நண்பன்னா தோழன், தோழன்னா அவன் இவன், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லுங்க. சொல்லுங்க. நண்பன்னா யாரு? ஃப்ரெண்டுனா யாரு? அண்ணன்னா யாரு? எனக்கு முன்னாடி பிறந்தவங்க அண்ணன். தம்பினா யாரு? எனக்கு அப்புறம் பிறந்தவங்க தம்பி. அப்படி சொல்லுவாங்கல்ல. ஃப்ரெண்டுனா யாரு? ஒரே வயசுல இருக்கிறவங்களா? சரி, சொல்றவங்க சொல்லட்டும். ஒரே வயசுல இருக்கிறவங்க. அப்புறம் இல்லைன்னா எந்த குரூப்ல கேட்கிறோட அவங்க மட்டும் சொன்னா சரியா இருக்கும். எல்லாருமே சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் சரி வராது. உங்களுக்குள்ள பேசுனீங்கன்னா அப்புறம் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன். நீங்க சொல்லுங்க, நண்பன் தான் யாரு?
புரியல. முழுமையா தெரிஞ்சவங்களா? உங்களை பத்தி முழுமையா தெரிஞ்சவங்களா? புரிய மாட்டேங்குது. ஒரு நண்பன்னா யாரு? அது ஒரு விதமான உறவு. சரி, வேற குரூப் 4 சொல்லுங்க. கஷ்டமான நேரத்துல உதவி பண்றவன். குரூப் 4 சொல்லுங்க. குரூப் 4 நம்பர் ஞாபகம் வச்சுக்கீங்கன்னு சொன்னேன். குரூப் 4 நீங்க தானே? நீங்க தான் சொன்னீங்களா? சரி, அப்ப குரூப் 5 அங்க இருக்கிறீங்க. அப்ப நீங்களா யாரு? பின்னாடி உட்கார்ந்துருக்கோங்க. 4 தானே? உங்களை தானே பார்த்து கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. மூத்தவர்கள் பெரியவர்கள் இருக்கிறீங்க. நண்பர்கள்னா யார்? நண்பர்கள்னா யாரு? கூட பிறக்காத அண்ணன் தம்பி. சரி, அப்புறம் எப்படி நண்பன்? இல்ல இல்ல, நான் சும்மா ஒரு டெஃபினேஷன் கேட்கிறேன். நண்பன்னா யாரு? என்னது? நல்ல ஒரு மனுஷன். சரி, இப்போ நண்பர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி எல்லாம் ஆபத்துல உதவி செய்யறவன் தான் நண்பன், அப்படிதானே? ஆமா. அப்புறம் நமக்கு வந்து தேவையா இருக்கிற டைம்ல நமக்கு வந்து உதவி செய்யணும். எப்போ? எக்ஸாம்ல உதவி செய்யறவன் உண்மையான நண்பன், அப்படிதானே? எக்ஸாம்ல உதவி செய்யாதவன் விரோதி. எப்போ? எக்ஸாமுக்கு முன்னாடி இல்ல, எக்ஸாம் ஹால்ல. அப்படிதான் நம்ம யோசிச்சு வச்சிருப்போம். அப்புறம் என்ன செய்யணும்? ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம போற இடத்துக்கெல்லாம் ஒன்னா கேங்கா வரணும் இல்லையா? எல்லாம் வந்து நல்லா வாங்கி சாப்பிடணும். அது கூட எல்லாம் யாரு கம்பெனி கொடுக்குறாங்களோ அவங்கதான் ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனி கொடுக்காம ஒதுங்கி இருந்தானா அவன் கூட்டத்துல இருக்கிறவன் இல்லை. அதனால என்ன செஞ்சிடணும்? ஃப்ரெண்டாவே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டுருவோம். இதுதான் வந்து நம்முடைய நடைமுறையில இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு இல்லையா? சரி, நண்பன் யார் தெரியுதா உங்களுக்கு? என்னது? இப்படி வந்து ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. எங்க? எல்லாம் இன்டர்நெட்ல எடுத்ததுதான், கூகுள்ல சொல்றாங்க. அப்போ ஒரு நண்பன் அப்படின்றது யாரு? அவனோட நம்ம ரொம்ப நேசமுடையவங்களா இருப்போம், அவங்கள விரும்புவோம், ஆனா நம்முடைய ஃபேமிலியே சாராதவங்களா இருப்பாங்க. இப்போ உங்க ஃபேமிலியில வந்து உங்களுக்கு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி அப்படின்னு மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனா அவங்க கூட நீங்க வந்து நல்ல க்ளோஸா இருப்பீங்களா? அண்ணன் கூட எவனாவது இருப்பானா? தம்பி கூட போய் விளையாட முடியுமா? நாங்க க்ளோஸா இருப்போம். எப்போ? சண்டை போடும்போது பக்கத்துல இருந்து 2 விடுவேன், அதுலதான் க்ளோஸ். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது எப்படி? யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஸ்கூலுக்கு போனா அங்கே ஒரு ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட். டியூஷனுக்கு போனா இவன் டியூஷன் ஃப்ரெண்டு. விளையாட போனா அங்கே ஒரு ஃப்ரெண்டு, அவன் கேம்ஸ் ஃப்ரெண்டு இல்லையா? அப்புறம் வந்து இது எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை. இப்போ சின்ன குழந்தையா இருக்குன்னா 2 சின்ன குழந்தை சேர்ந்துச்சுன்னா அது ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடும், பார்த்து சிரிக்கும், விளையாடும் இல்லையா? அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே வரக்கூடியது. வாலிப பருவத்திலையும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, வேலை செய்யற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ். முதிய பருவத்திலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவர் வாக்கிங் ஃப்ரெண்ட். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க. எப்படி? உங்களுக்கு சுகர் எத்தனை இருக்கு? எனக்கு 110 வந்துருச்சு, உங்களுக்கு எவ்வளவு சுகர் இருக்கு அப்படி பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின்ல போன ஃப்ரெண்டு, ஃபிளைட்ல போன ஃப்ரெண்டு, எல்லா இடத்துலயுமே ஃப்ரெண்டு. அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இன்னைக்கு எப்படி போயிடுச்சுன்னா
யாருன்னே தெரியாத ஆன்லைன் ஃப்ரெண்டு. அப்படிதானே? உங்களுக்கு எல்லாம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கா? இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? வெளிப்படையாக இல்லைன்னு சொன்னாலும் உள்ள யாருக்காவது போனை வாங்கி அதுல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க இருப்பாங்க. அதை பத்தி தெரியாதாப்பா? எல்லாருக்குமே எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? யாருமே இல்லையா? ஃபேஸ்புக்கே இல்லையா? சரி, ஃபேஸ்புக் எல்லாம் ட்ரெண்ட் போயிருச்சு. இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க இருக்கீங்களா? மாஷா அல்லாஹ். 1 2 3 4 5 6. என்ன ஒவ்வொருத்தரா கை தூக்குறீங்க? இது நான் நம்ப மாட்டேன். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. 10 பேர் 20 பேர் அப்படின்றது போய் இப்போ வந்து 1000 பேர், லட்சம் பேரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சேரக்கூடிய ஒரு இடமாக இன்னைக்கு ஆன்லைன் மாறிடுச்சு. அப்போ முகம் யார் அப்படின்றதே நமக்கு தெரிஞ்சிருக்காது. சில நேரத்துல ஒரு ப்ரொஃபைல் போட்டோவா இருக்கும், ஆனா அவன் அப்படி இருக்க மாட்டான் இல்லையா? ஏமாத்துறது. இப்ப சில இது எப்படின்னா, பொண்ணுங்க பசங்களுடைய போட்டோ வச்சு ஏமாத்துறது, பசங்க பொண்ணுங்களுடைய போட்டோ வச்சு ஏமாத்துறது. இப்ப இப்படி என்ன இருக்கு? ஆன்லைன்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும்? இதுக்கு நமக்கு இஸ்லாமிய வழிகாட்டுதல் ஏதாவது இருக்கா? நீங்க ஒரு ஃப்ரெண்டை நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்டை நீங்க எப்படி தேர்வு செய்வீங்க? புரியல. நல்லவனான்னு பாப்பீங்களா? சரி, ஓகே, நல்லவனான்னு பாப்பீங்க. அப்புறம் நல்லவனா வல்லவனா அப்படின்னு பாப்பீங்களா? கரெக்டா உண்மையா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. இது வந்து வெறும் ஒரு தமாஷுக்கான விஷயங்கள் கிடையாது, கொஞ்சம் சீரியஸ்னஸ். அதுக்கு ரொம்ப முகத்தெல்லாம் சீரியஸா வச்சுக்கிட்டு ஐசியூல இருக்கிற மாதிரி இருக்க வேண்டாம். ஃப்ரெண்டு மார்க்க சிந்தனையோட இருக்கக்கூடியவங்களா இருக்காங்களான்னு பாப்பீங்க. சரி, வேற? பொதுவா உங்களுக்கு தொழுகைக்கு போய் ஃப்ரெண்ட் ஆனவங்கன்னு சொல்லி யாராவது இருக்காங்களா? வெறும் தொழுகைக்கு போய். சரி, நான் கிரிக்கெட் விளையாட போவேன், அதுல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆயிட்டாங்கன்னு இருக்கீங்களா? கிரிக்கெட் இல்ல, எந்த கேம் வேணாலும் இருக்கலாம். கிரிக்கெட் அப்படின்றது ஒரு குறிப்பிட்டு இல்லை. ஓகே, சரி. இப்ப நான் கேட்ட 2 கேள்வி கேட்டேன். ஃபர்ஸ்ட் கேட்டேன் குரூப் 3 சொல்லுங்க. குரூப் 3 எங்க இருக்கு? குரூப் 3 சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. தொழுகையில ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தவங்கன்னு கேட்டேன். சரி, குரூப் 1ல இன்னொரு கேள்வி என்ன கேட்டேன்? கேம்ஸ்ல, பொதுவா கேம்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். நீங்க எல்லாமே பாத்தீங்களா? யாரெல்லாம் கை தூக்குனாங்கன்னு பாத்தீங்களா? எதுக்கு அதிகமா இருந்தது? கேம்ஸ். எனக்கு கேம் விளையாண்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்கன்றவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் தொழுகைக்கு போய் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகல? ஏன்னா நான் தொழுவே மாட்டேன், தொழுகு போனாலும் ஓடி வந்துருவேன், இல்ல போறதே அப்படிப்பட்ட ஃப்ரெண்டா இருக்கிறதா கூப்பிட்டு போறது. அப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பை நாம செலக்ட் பண்றோம் அப்படின்னா, ஒரு நண்பனை நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா, இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஒவ்வொரு பருவத்திலும் நண்பர்கள் நமக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த நட்பு அப்படின்றது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய நெருங்கிய உறவினர்கள், ரத்த உறவர்கள் கூட கூட இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. ஆனா அடுத்தவங்க கிட்ட நம்ம என்ன செய்வோம்? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்போம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நம்முடைய பர்சனலான விஷயங்கள் கூட ஷேர் பண்ற அளவுக்கு இருக்கு. அப்படிதானே? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எங்க அத்தா கிட்ட சொல்றோமோ இல்லையோ, அம்மா கிட்ட சொல்றோமோ இல்லையோ, அண்ணன் கிட்ட சொல்றோமோ, தம்பி கிட்ட சொல்றோமோ இல்லையோ, ஆனா ஃப்ரெண்டு கிட்ட கண்டிப்பா சொல்லுவோம். அப்படிதானே? அப்போ அந்த அளவுக்கான ஒரு டீப்பா பழகக்கூடியதுதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரி, ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? போன்னு தெரியுது. சரி, இப்போ குரூப் 2ல இருந்து யாராவது ஒருத்தர் இதை வச்சு ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? இதை பார்த்து ஏதாவது சொல்ல முடியுமா? யார்கிட்ட கேட்கலாம்? நீங்க சொல்லுங்க. நீங்க மைக்கு கொடுங்களேன். 2 மைக் வச்சிருக்கீங்களா?
எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து போனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. வேற ஜிசாக்கல்லா. வேற அங்கிருந்து நீங்க சொல்லுங்க. போன் யூஸ் பண்றாங்க. சரி, அது இல்லாம வேற வேற ஏதாவது? புரியல. அனாவசியமா யூஸ் பண்றாங்கன்னு சொல்றீங்க. சரி, வேற நீங்க சொல்லுங்க. ஏதோ ஷேர் பண்றாங்க. எல்லா போனும் ஒண்ணா வச்சு ஷேர் பண்றாங்க. சரி, நீங்க நேரத்தை வீண் பண்றாங்க. யாரையும் பார்க்காம போனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, வேற சாப்பாட்டை வச்சுக்கிட்டு போன்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சாப்பாடை காக்க வச்சுக்கிட்டு போன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேற நீங்க சொல்லுங்க. லாஸ்ட்ல நீங்க தான். நீங்களே தான். சாட் பண்றாங்க. சரி, அப்ப இதை பார்த்தா நமக்கு நிறைய சொல்ல முடியும். சொல்லுங்க. நேர்ல பேசாம போன்ல பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, அதாவது இதை வச்சு நான் எதுவுமே சொல்ல வரல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தான் கேட்கிறேன். அப்ப இதுதான் நம்முடைய நிலை. சாப்பிட போகும்போது போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறோம், அப்படிதானே? அல்லது சேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சேட் யாரு கூட பண்றோம்? ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய சேட் பண்றோம். என்னென்ன செய்யறோம்? என்ன சேட் பண்றதுக்கு என்ன இல்ல என்னன்னே தெரியாம சேட் பண்றோம். எதை வேணாலும் சேட் பண்றோம். இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட போற, இன்னைக்கு என்ன சாப்பிட போற, எங்க போக போற, என்ன ஹோம்ஒர்க் எழுதிட்டியா, இதை கேட்க மாட்டோம். ஹோம்ஒர்க் மட்டும் செஞ்சுட்டு வந்துட்டா பாத்துக்கோங்க அப்படின்னு வேணா மிரட்டுவோம். அப்ப நம்ம நிறைய விஷயங்களை என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வாட்ஸ்அப்பு அல்லது மற்ற சோசியல் மீடியாவை பயன்படுத்தி நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிறோம். அதுல நிறைய விஷயங்களை நாம ஷேர் பண்ணிக்கிறோம், இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய கடைகள்ல நீங்க பார்க்கலாம். கடை சாத்தி வச்சிருப்பாங்க, ஷட்டர் போட்டு வச்சிருப்பாங்க, லைட் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க, அல்லது ஒரு லைட் இருக்கும். அந்த வாசல்ல எத்தனை பேர் உட்கார்ந்து இருப்பாங்க? ஒரு 5-6 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. உட்கார்ந்து என்ன செய்வாங்க? கேம்ல விளையாண்டு இருப்பாங்க. எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து இருப்பாங்க. ஒன்னா உட்கார்ந்துகிட்டு கேம் விளையாண்டு இருப்பாங்க. என்ன விளையாடுவாங்க? சரி, இதுல என்ன இருக்கு சொல்லுங்க? ஃப்ரீ ஃபயர் தான். அதுல என்னென்ன இருக்கு சொல்லுங்க? யாரோ ஒவ்வொருத்தரா சொன்னா நல்லா இருக்கும். எல்லாம் இங்க கவனிங்க, அவர் சொல்றதை கவனிங்க. ஒருத்தரை கொண்டுட்டு இருக்கிறான். அப்புறம் நீங்க தான் எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. எனக்கு தெரியாது, இந்த கேம் என்னன்னே தெரியாது. யார் விளையாடுவீங்க? நல்லா விளையாடுறவங்க யாரு? நல்ல ஸ்கோர் பண்றவங்க யாரு? உங்க மைண்ட் வைஸ் புரியுது. சரி சரி, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம், என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. நிறைய பேர் பேசாம இருந்து வாயை திறந்துறாத அப்படி கண்ட்ரோல் பண்றது தெரியுது. அவர்தான். அவர் உங்களதான் கூப்பிடுறாரு. நீங்க விளையாட மாட்டீங்களா? இல்ல, அவர் உங்களை கூப்பிடுறாரு. நீங்க சொல்லுங்க. விளையாட தெரியாது. நான் ஒருத்தர கேட்கறவங்க எல்லாம் விளையாட மாட்டாங்க, விளையாட தெரியாதுன்றாங்க. விளையாட தெரிஞ்சவங்க நீங்களே சொல்லுங்க என்னன்னு. சொல்லுங்க. நீங்க தான் ரொம்ப ஹானஸ்டா கையை தூக்குனீங்க. சொல்லுங்க.
அதான் இப்படி தூக்குனீங்களே, பேனாவை தூக்குனீங்களே, சொல்லுங்க. அவரு சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லுங்க. அது என்ன விளையாட்டு? அடுத்தவங்கள கொல்ற கேம். சரி, பொண்ணு ஸ்கோர் கிடைக்கும். அப்புறம் நீங்க சொல்லுங்க. விளையாட தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சரி, ஓகே. நீங்க விளையாடுவீங்களா இல்லையா அல்லாவுக்கு தெரியும்ல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கேம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு, இந்த எல்லா கடைக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரே ஷூட்டிங் சவுண்டா இருக்கு, ஒரே சவுண்டு. என்ன, நாம அந்த கடைக்கு போய் நின்னா ஒரு ஃபீல் வரும். நான் கரும்பு கடையில நிக்கிறேன்னா, இல்ல நான் எங்க ஒரு கார்கில்ல போய் நிக்கிறேன்னா, அப்படின்ற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அங்க வந்து ஒரே ஷூட்டிங் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு ஷூட்டிங், அப்புறம் ஷவுட்டிங். என்ன ஷவுட்டிங்? அர்ரா அர்ரா புர்ரா புர்ரா கொல்றா கொல்றா அப்படின்னு ஷவுட்டிங். அப்ப இந்த ரெண்டு சவுண்டு தான் இருக்கு. அப்ப நம்ம வந்து இதுல வந்து ஒரு விதமான ஒரு அடிக்ஷன்ல இருக்கு. இதுலயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஆன்லைன்ல விளையாடுற கேம் தானே, இதுலயும் என்ன இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நாம இந்த கேம்ஸ் மூலமாக, இதுல வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நாம என்ன பழகுறோம்? என்ன பழகுறோம்? அடிக்க பழகுறோம். என்ன பழகுறோம்? கொல்றது பழகுறோமா? அப்ப நீங்களாம் தான் இந்தியன் ஆர்மி. பிராக்டிஸே வேண்டாம், டைரக்டா கொண்டு போய் பார்டர்ல நிறுத்த வேண்டியதுதான். என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இப்போ இந்த கேம் விளையாடுறது மூலமா ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து ஒரு அன்பு வருமா, வெறுப்பு வருமா? வெறுப்பு வரும் இல்லையா? பொறாமை வருது. சரி, அப்புறம் அப்ப இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு என்ன தேவையா அப்படின்னா, இதுதான் நமக்கு தேவை இல்லையா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் தேவை, இது இல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் தேவை உங்களுக்கு இல்லையா? சரி, இப்ப சொல்லுங்க, இதுல எது நீங்க விரும்புறீங்க? பெர்ஃப்யூம் தான் விரும்புறீங்களா? ஏன்? இது இருந்தா ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும். இது இருந்தா தான் மந்தி கிடைக்கும். இது இருந்தா தான் ஷவர்மா கிடைக்கும். ஒரு நாள் தான் பண்ண முடியுமா? இது நம்ம வீட்லயே இருக்குல்ல. வீட்டுல அடுப்பு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு எது வேணும்? இது வேணுமா, இது வேணுமா? பெர்ஃப்யூம் தான் வேணும். ஏன் பெர்ஃப்யூம் விரும்புறீங்க? ஏன் உங்களுக்கு இந்த இடம், இது என்ன இடம் தெரியுதா? என்னது? அதாவது இவர் வந்து நெருப்புல இந்த இரும்பெல்லாம் வந்து என்ன செய்யறாரு, நல்ல சூடாக்கி அதை அடிச்சு பட்டறையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது பெர்ஃப்யூமை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியில போகும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெர்ஃப்யூம். சரி, அப்படிதான் சவுண்ட் வரும். ஓகே, இப்போ பெர்ஃப்யூம் அடிச்சிருக்கக்கூடிய நண்பனுக்கு பக்கத்துல போய் நிற்பீங்களா, இல்ல இந்த சூட்டுல வேலை செய்ய இவருக்கு பக்கத்துல போய் நிற்பீங்களா? ஏன்? நீங்க அதாவது நம்மளாம் என்ன செய்வோம் தெரியுமா? யாராவது அத்தர் போட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்கள போய் பாசமா கட்டி பிடிக்கிறது. நம்ம அத்தர் போட்டிருக்க மாட்டோம், அவனை பாசமா போய் மானக்க பண்ண என்ன ஆயிரும், அந்த அத்தர் நமக்கும் வந்துடும். அப்ப நம்மளும் அத்தர் போட்ட மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஆனா இவரை போய் நின்று பாசமா என் நண்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க முடியுமா? முடியும். ஆனா செய்வோமா? செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்? ஸ்மெல் இருக்கும். இவருக்கு மேல
ஸ்மெல். என்ன ஸ்மெல் அப்படின்னு சொன்னா, இந்த இரும்பலையும் இந்த நெருப்புலையும் அவர் வேலை செய்யறதுனால ஒரு ஸ்மெல் வருது. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? டைம் படிச்சீங்களா? என்ன புரிஞ்சு? ஒன்றும் புரியல. சரி, இப்ப நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்த 2 விஷயம் பாருங்க. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன 2 விஷயங்கள். இது ஒரு நறுமண பொருள், இது நெருப்புல வேலை செய்யக்கூடிய ஒரு இடம் இல்லையா? இது சம்பந்தமாகத்தான் இந்த ஹதீஸ் இருக்கு. இன்னமா மஸலுல் ஜலீஸி ஸாலிஹ் வ ஜலீஸி ஸூ. ஜலீஸு ஸாலிஹ் ஜலீஸு ஸூ அப்படின்னு சொன்னா நல்ல நண்பன் கெட்ட நண்பன். நல்ல நண்பனுக்குரிய உதாரணம், கெட்ட நண்பனுக்குரிய உதாரணம் எப்படி? கஹாமிலில் மிஸ்க் வ நாஃபிஹில் கீர். ஹாமிலுல் மிஸ்க் அப்படின்னா மிஸ்கை சுமக்கக்கூடியவன். மிஸ்க்னா என்ன? அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் யாருக்கு? ஜலீசு சாலிஹ் நல்ல நண்பனுக்கும் ஜலீசு சூ தீய கெட்ட நண்பனுக்குரிய உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவர் மிஸ்கை சுமக்கிறார். மிஸ்க் அப்படின்றது ஒரு நறுமண பொருள், அது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல். இந்த மிஸ்க் அப்படின்ற இந்த ஸ்மெல்ல தான் நிறைய ஹதீஸ்கள்ல நறுமணம் சம்பந்தமா வரக்கூடிய இடத்துல எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ஒரு டாப்பான ஒரு நறுமண பொருள். சரியா? அப்ப இந்த ஒருவர் கஸ்தூரியை சுமக்குகிறார். இன்னொருத்தர் யாரு அப்படின்னு சொன்னா, அவர் அந்த நெருப்பு பற்றையில துருத்தி ஊதக்கூடியவரா இருக்கிறார், அந்த நெருப்புல வேலை செய்யறவரா இருக்கிறார். இப்போ நல்ல உதாரணத்துக்கு, நல்ல நண்பனுக்குரிய உதாரணம் யார் அப்படின்னு சொன்னா, இந்த கஸ்தூரியை சுமக்கக்கூடியவர், நல்ல நறுமண பொருள் வச்சிருக்கிறவர். அவர் கூட நம்ம போய் நின்னா அந்த நல்ல ஸ்மெல்லு நமக்கு மேலேயும் இருக்கு இல்லையா? அவர் கூட போய் நின்னாவே நல்ல ஸ்மெல், நல்ல ஸ்மெல் நமக்கு இருக்கும்போது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், நல்ல ஒரு ஃபீல், ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதெல்லாம் நமக்கு நல்ல நன்மைகள் இருக்கு. அதே நேரத்துல இந்த நெருப்பு வேலை செய்யறாரு இல்லையா, அவருக்கு பக்கத்துல போய் நின்னா அந்த நெருப்புடைய அந்த தீக்கதிர்கள் எல்லாம் என்ன செய்யும்? நம்முடைய ட்ரெஸ் மேல படலாம். அதே மாதிரி அவர் பக்கத்துல நின்னா அந்த ஸ்மெல்லும் நமக்கு வரும். அப்ப அதை நம்ம விரும்ப மாட்டோம். ஒண்ணு, அதன் மூலமாக நமக்கு கெடுதல் ஏற்படும், அதை நம்ம விரும்பவும் மாட்டோம். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு உதாரணமா இருக்கு. அப்ப நம்ம நண்பரை தேர்வு செய்யணும்னா எப்படிப்பட்ட நண்பரை தேர்வு செய்யணும்? அந்த நண்பன் மூலமாக நமக்கு நலன்கள் இருக்க வேண்டும். நலன் அப்படின்னு சொன்னா அது வெறுமனே நமக்கு இந்த உலகத்துல என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குமோ, நம்ம கேட்கும் போதெல்லாம் ஷவர்மா வாங்கி தரவன், தந்தூரி வாங்கி தரவன் மட்டும் இல்லை, மறுமையிலும் அவர் மூலியமாக நமக்கு நன்மைகள் இருக்கணும். அப்படிப்பட்ட நண்பன் தான் நல்ல நண்பனாக இருக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுகாலில். அதாவது ஒரு மனிதர் அவர் யாரை சார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய நண்பனை சார்ந்து இருக்கிறார். உங்ககிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு வைங்களேன், நீங்க இப்படி மாறுவீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் எப்படியோ அப்படி நீங்க மாறிடுவீங்க. சரியா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு விதமான ஒரு அன்பு. அந்த அன்பு உங்களை மாற்றி வைக்கும். நீங்க நல்ல ஃப்ரெண்டோட இருந்தீங்கன்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தீங்கன்னா நல்லவர்களாக நீங்க மாறுவீங்க. தீய ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தீங்கன்னா தீயவர்களாக நீங்க மாறுவீங்க. ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்கறது, உங்களை வழிகாட்டுறது எல்லாமே தீயதின் பக்கம் இருக்கு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் என்ன செய்யணும்? அவர் தன்னுடைய நண்பர் யார் அப்படின்றத கவனிச்சு வைக்கணும். என் நண்பன் நல்ல நண்பனாக இருக்கிறானா,
அல்லது தீய நண்பனாக இருக்கிறானா அப்படின்றத பார்க்கணும். சரியா? நீங்க எல்லாமே வந்து ஒரு கிளாஸுக்கு வந்திருக்கீங்க, அப்படிதானே? எதுக்கு வந்திருக்கீங்க? கிளாஸுக்கு வந்திருக்கிறீங்க. எல்லாத்தையும் புக் இருக்கா, நோட் இருக்கா? எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்களா? என்ன எழுதிருக்கீங்க? எழுதுன மாதிரி தான், எனக்கு ஒன்றும் தெரியலையே. குரான் இல்லையே. குரான் குறிப்புகள்லாம் எப்படி எடுப்பீங்க? குரான் வச்சிருக்கணும். அப்பதான் குரான்ல வந்து சூறாக்களை சொல்லும் போது, வசனங்களை சொல்லும் போது நீங்க எடுத்து பார்க்க முடியும். இனிமேல் அந்த மாதிரி செய்யணும். சரியா? யார்கிட்ட ஒரு குரான் இருக்கா? யாருக்கிட்டையுமே இல்லை. சரி, இப்போ சூரா ஜுஹ்ருஃப், சூரா ஜுஹ்ருஃப் அதுல 67வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல் அஹில்லாஹு யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அது. சரியா? நண்பர்கள் நாளை மறுமையில நண்பர்கள் தன்னுடைய சக நண்பனோடு எதிரியாக இருப்பான். யாரு? நண்பர்கள் மறுமையில நமக்கு எதிரிகளாக இருப்பாங்களாம். இங்க யார நீங்க வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களோ, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களோ, என் நண்பன் எனக்காக எது வேணாலும் செய்வான்னு சொன்னீங்களோ, என் நண்பன் எப்படி அப்படித்தான் நானும் சொன்னீங்களோ, எல்லா நேரத்திலையும் நீங்க கூடவே இருந்தீங்களோ, சப்போர்ட் பண்ணீங்களோ, அந்த ஃப்ரெண்டு மறுமையில உங்களுக்கு எனிமியாக எதிரியாக இருப்பான். யோசிக்க முடியுதா? அது இப்படி வாய்ப்பு இருக்கா? புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? க்ளோஸ் ஃப்ரெண்டா இந்த உலகத்துல இருந்தவன் எப்படி மறுமையில என்னுடைய எதிரியாக மாறுவான்? அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். சொல்லுங்க பாப்போம், எப்படி எதிரியா மாறுவான்னு. தப்பிக்கும் போது மாட்டி விட்டுருவானா? வேற நம்ம செஞ்ச நன்மையை கேட்பானா? நீ தொழுது இருக்கிறல, இவனை தொழுகலையே, அப்படி இருந்தா எப்படி எதிரியா எப்படி மாறுறான்? அவன் பண்ண தீமைக்கு சாட்சியா இருப்பான், நம்ம பண்ண தீமைக்கு சாட்சியா இருப்பான். வேற எப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கும்போது தான் நமக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப். வறுமை வரும்போது நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஒன்றும் கிடையாது. உறவு அப்படின்றதே நம்ம விட்டு ஓடுவோம். யோம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. அந்த நாளில் ஒரு மனிதன் விரண்டு ஓடுவான். தன்னுடைய தந்தையை விட்டு, தாயை விட்டு, எல்லாத்தையும் விட்டு ஓடுவான். அப்படின்னா ஃப்ரெண்டு கூட மட்டுமா இருக்க போறான்? ஃப்ரெண்டை விட்டு ஓடுவான். அது இல்லை. இங்க எப்படி அவன் எதிரியா மாறுறான்னா, அவன் கெட்டு போனதே இவனாலதான். அப்படிதானே? மறுமையில் இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவா இருந்தான். கெடுதல் செய்யும் போதும் அவன் கூடயே இருந்து செஞ்சிருப்பான். அல்லது இவன் கெடுதல் செய்யும் போது அதை கண்டுக்காம இருந்திருப்பான், அதை பத்தி சொல்லாம இருந்திருப்பான். இதெல்லாம் அவனுக்கு நாளை மறுமையில் இவனுக்கு எதிராகவே அவன் மாறக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இல்லல் முத்தகீன், தக்வாவுடைய ஃப்ரெண்ட்ஸை தவிர, யார் அல்லாஹ்வுக்கு பயந்து இருந்தாங்களோ, பயந்து வாழ்ந்தாங்களோ, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வாழ்ந்தாங்களோ, அவர்களை தவிர பாக்கி எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே மறுமையில வரும்போது அவர்களே எதிரியாக இருப்பார்கள். ஏன்னா இந்த உலகத்துல எல்லா இடத்துக்கும் அவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க. தப்பு செய்யும் போதும் கூட சேர்ந்து தப்பு செஞ்சாங்க, அல்லது நல்லவனை தப்பு செய்யறவனா மாத்து கூட செஞ்சாங்க. சும்மா நல்லா தான் இருந்திருப்பான். வாடா ஒரு கேம் விளையாடலாம்னு சொல்லி கூப்பிட்டு கடைசியில கேம் விளையாண்டு அவனே வந்து கேம் நான் விளையாடணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க மாத்திருப்பீங்கல்ல. என்னென்ன தெரியாம இருந்த பையனை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கான். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சவால்கள்ல ஒண்ணு, நிறைய கெட்ட பழக்கங்கள் ஏற்படுவது இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகத்தான். அத்தா வந்து கெட்ட பழக்கத்தை சொல்லி தருவாரா? அண்ணன் சொல்லி தருவாரா? பாரு தம்பி, இப்படிதான் கெட்ட பழக்கம், இப்படித்தான் இருக்கணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி தருவானா? சொல்லி தர மாட்டேன். யார் சொல்லி தருவா? ஃப்ரெண்டு தான் சொல்லி தருவோம். அப்ப தக்வா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் கண்டிப்பாக நமக்கு எதிரியா இருக்க மாட்டான். யாருக்கு தக்வா இல்லையோ, இறையச்சம் இல்லையோ, அப்படிப்பட்டவர்கள் நாளை மறுமையில் நமக்கு எதிரியாகவே இருப்பார்கள்.
சரியா? சூரா ஃபுர்கான்ல வரக்கூடிய 28வது வசனம், சூரா ஃபுர்கான். எல்லாம் எடுத்து குர்ஆன் எடுத்து படிச்சு பார்க்கணும். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா வைலதா லைதனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா. அதாவது ஒரு மனிதன் கை சேதப்பட்டு புலம்புவான். எப்படி புலம்புவான்? யா லைதனி யா வைலதா லைதனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலன். அவன் சொல்லுவான், புலம்புவான், நான் இவனை என்னுடைய நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நான் என்ன செஞ்சிருக்கணும், இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம இருந்திருக்கணுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மறுமையில மாறிவிடும். எனவே மாணவர்களே, சகோதரர்களே, நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது நம்முடைய ஒரு ஏஜ் லிமிட்டுக்கு தான் இருக்கணும். ஏஜ் லிமிட் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது பரவலாக எந்த ஏஜிலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஒரே ஏஜ்ல இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நாம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய நண்பன் யார், என்னுடைய நண்பன் மூலமாக எனக்கு இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்றத நாம பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் சூரா அத்-தௌபால 71வது வசனம், வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத். அவுலியான்னு தெரியுமா உங்களுக்கு? அவுலியா யார்? அவுலியா தர்கால இருக்கிறவங்களா? யார் அவுலியா? பாருங்க, நான் உங்களுக்கு அவுலியா, நீங்க எனக்கு அவுலியா. தர்கால இருக்கிறவங்க அவுலியா இல்ல, அவங்களதான் அவுலியான்னு சொல்றாங்க. அவுலியான்னு சொன்னா யாருன்னா, ரொம்ப யாரு அதிக நெருக்கத்தோட பாசத்தோட இருக்கிறாங்களோ அவங்கதான் அவுலியான்றது. ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு நேசர்கள், ஒருத்தரை நேசிக்கிறவங்க. இன்னொன்னு கார்டியன், வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய பன்மை தான் அவுலியா அப்படின்றது. அப்ப நம்முடைய நேசத்துக்குரியவர்களாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு நேசத்திற்கு உரியவனாக இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கணும்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அடிப்படையில இருக்கணும்? அல்லாஹுக்காக என்ற அடிப்படையில இருக்கணும். என்ன செய்யணும்? யஅ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை சொல்லக்கூடியவர்களாக, நன்மையை எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க இதுதான் நல்லது, இதெல்லாம் செஞ்சா நமக்கு நன்மை அப்படின்றது சொல்லி கொடுக்கக்கூடியவர்களாகவும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் தப்பு செய்யும் போது இது தப்புன்னு சொல்லி தடுக்கக்கூடியவங்களாகவும் நீங்க இருக்கணும். புரியுதா? 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 என்ன புரிஞ்சு? தப்பு செய்ய தட்டி கேட்கணுன்றது இல்லை, தடுக்கணும். தப்பு செய்யாதேன்னு சொல்லி சொல்லணும். அப்புறம் அல்லாஹ்வுக்கு, அதாவது தொழுகையை நிலைநாட்டணும், ஜகாத்தை கொடுக்கணும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படணும். அல்லாஹ் இவர்கள் மீது ரஹ்மத் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப நம்முடைய அந்த நட்பு உறவு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்றத என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அழகான முறையில் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்துல நம்முடைய நட்பை வேறு விதமாக அமைத்துக் கொண்டு மறுமையில நஷ்டம் அடையக்கூடியவர்களாக நாம் ஆயிடக்கூடாது. இன்ஷால்லாஹ் நல்ல நண்பர்களை தேர்வு செய்யணும். அந்த நண்பர்கள் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம இதோட என்ன செய்யலாம், முடிச்சுக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க